என்னுடைய பேர் காசிநாதன். நான் வந்து எம்எஸ்சி நோய்த்துறை படிச்சிருக்கேன். நான் வந்து படிச்சுட்டு ஒரு 2006 வந்து பாண்டிச்சேரி வேளாண் அறிவு நிலையத்தில் வேலைக்கு போனேன். கவர்மெண்ட்டில் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து சொந்தமாக நான் அந்த தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு 2008 நான் 2001 ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் அங்கே வேலைக்கு போனேன். சரி வேலைன்னு சொல்லி வெளியே வந்துட்டு இப்போ நான் நல்ல முறையில் எல்லாருக்கும் பண்ணி நான் விவசாயிகள் நல்ல விஷயத்தை கொடுத்து நல்ல முறையாக நோயெல்லாம் கட்டுப்படுத்திக்கிறேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து உரத்தை பற்றி எப்படி உரத்தை பற்றி சொன்னேன். அப்புறம் பூச்சி இயற்கையில் பூச்சி மருந்து எப்படி கொடுக்குதுன்னு சொன்னேன். நோய் மருந்து பற்றி சொன்னேன். இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறதுன்றது ஒரு விஷயத்த யாருக்கும் தெரியாது. அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பாக்டீரியா பூஞ்சா எல்லாமே மண்ணில் தான் இருக்குது. அதாவது வேர் மண், எல்லா பயிர் வேர் மண்ணிலையும் இருக்குது, இலையில இருக்குது. இதை இப்போ நான் அதில் உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு பூஞ்சா எப்படி நான் உற்பத்தி பண்ணுறதை சொல்ல போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு நல்ல மக்கிற எருவில் போய் நீங்கள் எடுத்து வந்து 1 கிராம் எடுத்து வந்து நீங்கள் லேபில் வச்சு அதாவது ஆய்வகத்தில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி உங்களுக்கு கிடைக்கும். இதான் ட்ரைகோடர்மா விரிடி. இந்த ட்ரைகோடர்மா விரிடி வந்து லேபில் இப்படி தான் இருக்கும், கல்ச்சர் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நாங்கள் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். எங்களுக்கு ஆர்டர் வருது ட்ரைகோடர்மா விரிடி. இதில் வந்து எடுத்து இந்த பாருங்க, இது வந்து வெள்ளத்துலேருந்து போட்ட ஒரு மீடியா. இது வெள்ளம் தான், இது வெள்ளம் ஈஸ்ட், அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே கிடையாது. இதில் எடுத்து இதை போடணும். இதில் தான் இந்த மிஷினில் தான் வச்சு நாங்கள் போடணும். இதை இது வந்து லேமினா ஏர் ஃப்ளோ சேம்பர்னு ஒரு மிஷின். இது உள்ள வச்சு பண்ணோம்னா இங்க இருக்க கிருமி எதுவும் உள்ள வராது. அங்கிருந்து காத்து உள்ளேருந்து வெளில வரும். அப்ப நம்ம என்ன பண்றோமோ அது மட்டும் தான் நடக்கும். இங்க இருக்க கிருமி உள்ள வராது. இப்ப இது உதாரணத்துக்கு இதை நான் பிரிச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா வந்து இந்த மாதிரி இருக்கு என்கிட்ட. இதை நான் எடுத்து உதாரணத்துக்கு இதை எடுத்து இந்த மாதிரி தனியாக எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து இதை போடணும். போட்டு இதை ஒரு 48 மணி நேரம் இதை எடுத்து இதை போட்டு 48 மணி நேரம் இந்த மிஷினில் வச்சு ஓட விடணும். இந்த மிஷினில் வச்சு ஓட விடணும். 48 மணி நேரம் ஓடிச்சுன்னா நல்லா வளர்ந்து வந்துடும். இது வளர்ந்ததுக்கப்புறம் 48 மணி நேரம் கழிச்சு இது வளர்ந்ததுக்கப்புறம் இதை எடுத்து 5 லிட்டர் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, அதாவது இது 5 லிட்டர் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, இதுல வந்து இதை ஊத்தணும். இதுல ஊத்தி இதை ஓட விடணும் 48 மணி நேரம். ஓடும்போது இதுல வளர ஆரம்பிச்சிடும். ஓடினா தான் ஒரு ஃபங்கஸ் வந்து ஒரு செகண்டுக்கு ஒன்று வந்து டபுளிங் ஆகும். ஒரு பாக்டீரியா வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். அந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு ஓட விடலன்னா நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் 4 நாள் ஆகும் வந்து வரத்துக்கு. ஓடும்போது உங்களுக்கு 48 மணி நேரம் வந்து போகும். 1 கோடி பாக்டீரியா வரும் 4 மணி நேரத்துல. 48 மணி நேரத்துல. எவ்வளவு இடத்துக்குன்னு கேக்குறீங்களா? புரியல. ஒரு சொட்டுல வந்து 1 கோடி பாக்டீரியா வந்துடும். இதை நீங்க ஓட விடாம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா 7 நாள் கூட ஆகும். 7 நாள் 8 நாள் ஆகும் வரத்துக்கு. கொஞ்சம் தான் வளரும். இப்போ ஓடும்போது என்ன ஆகுதுன்னா அது ஓட 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 பூஞ்சானும் பாக்டீரியாவும் வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா 48 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி இங்க வாங்க, இந்த மாதிரி தெரியும். அது மேல தெரியுது பாருங்க. இதான் ஃபங்கஸ் ட்ரைகோடர்மா. இப்ப நான் காட்டின மாதிரி மேல வந்ததுக்குதான் பச்சையா இது மாதிரி வந்துட்டோன்னே ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நாங்க பேக் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதை வந்து பவுடர்ல பேக் பண்ணுறதா தான் டால்கம் பவுடர். லிக்விட் இருந்தால் நேரடியாக லிக்விட் வந்து கண்டெய்னர்ல பேக் பண்ணி யாரு கேட்குறாங்களோ அவங்க ஆர்டர் எடுத்து அமைச்சிருவோம். இதுதான் ப்ராசஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் இப்படிதான் நான் தயார் பண்ணுவோம். அதாவது இது பண்றது வந்து ஒரு நாள்ல இன்னைக்கு கேட்டால் இன்னைக்கு கொடுக்க முடியாது, 2 நாள் ஆகும். ஒரு ஸ்டெப்பா இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்கை தயார் பண்றதுக்கு இதை பாருங்க, இதுல வச்சு தயார் பண்ணணும். அந்த சின்ன சின்ன கோனிக்கல் ஃபிளாஸ்க்கு இது உள்ள வைக்கணும். இது உள்ள வச்சு இது 120 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் பண்ணணும். அப்பதான் அதுல கிருமியை சாவடிக்கணும். இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க் சின்னதா காட்டணும்ல, அது இதுல வைக்கணும். மீடியம் போட்டு வச்சு இது உள்ள 2 காயில் இருக்குது. இது ஹீட் ஆகி இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மூடிடணும். மூடிட்டு இந்த போல்டு போட்டு முடிக்கிட்டு ஹீட் பண்ண ஆரம்பிச்சோன்னா இந்த பாருங்க, இந்த இது வரணும், 20 பவுண்டு வரணும். 20 பவுண்ட் 120 டிகிரி சென்டிகிரேட். இந்த 20 பவுண்டு வந்தால் 120 டிகிரி சென்டிகிரேட்.
வந்துச்சுன்னா அதில் இருக்கிற கிருமி எல்லாம் செத்துரும். 100 டிகிரி போனாலே எல்லாமே செத்துரும். இது நான் 120 வரைக்கும் வச்சிருப்போம். அப்போ அதில் இருக்கிற கிருமி எல்லாம் செத்துரும். திருப்பி அதை ஆஃப் பண்ணிட்ட உடனே திருப்பி எடுத்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பூஞ்சா எடுத்து அதில் போடணும். அப்போதான் அந்த பூஞ்சா வளரும். சுத்தல போட்டால் என்ன பூஞ்சா செத்துரும். அதனால நார்மல் டெம்பரேச்சர் வந்த உடனே அந்த அந்த மிஷினுக்கு பாருங்க, அந்த மிஷினை வச்சு தான் நாங்கள் பண்ணணும். ஏன்னா அந்த மிஷினை வச்சு பண்ணால் கிருமி எதுவும் உள்ளே போகாது. அப்போ பண்ணும்போது நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அது மட்டும் போகும் உள்ள. அப்புறம் அதை சுத்த வச்சு வளர்த்து அந்த சின்ன கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு முதல் வளர்க்கணும். அதை எடுத்து பெரிய கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு இந்த பாட்டில் இது அதுலேயும் இந்த பாட்டில் தான் வைக்கணும். வச்சு அதையும் நல்லா கொதிக்க வச்சு அதையும் சூடாக்கி குறைச்சி அதில் ஊற்றி இந்த பெரிய மிஷினில் வைக்கணும். இதில் வைக்கணும். இதில் வந்து 42 மணி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் ரெடி ஆகும். ஸோ ஒவ்வொரு ஃபங்கஸும் தனித்தனியாக வச்சுருப்போம். இது வந்து பெரிய பெரிய ஆர்டர் வருதுன்னு வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு 300 லிட்டர் ஆர்டர் வந்துருக்குது. அதுக்கு தனியாக ஹீட்டர் அது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் 10 வகையான பேக்டரி ஆகுது. ஒரு 7 வகையான பேக்டரி ஆகுது, 5 பூஞ்சா ஆகுது. தனித்தனியாக ஒரு 5 லிட்டர் நான் தயார் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து எனக்கு அசோஸ்பேல வந்து 300 லிட்டர் ஆர்டர் வந்துருக்குது. அப்போ இந்த 300 இது வந்து 250 லிட்டர் கெப்பாசிட்டி. இது இப்போ இந்த 250 லிட்டர் இதில் வந்து 200 லிட்டர் தண்ணி வந்து இதில் ஃபில் பண்ணிடணும். இந்த 200 லிட்டர் தேவையான ரா மெட்டீரியல் பெப்டோனி ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை இதில் கரைச்சி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மூடி இருக்குது. இது மட்டும்தான் ஓப்பன். மீது எல்லாம் கம்ப்ளீட்டாக மூடியாச்சு. ஏன்னா காற்று உள்ளே போச்சுன்னா கிருமி உள்ளே போச்சு கெட்டுடும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கவர்டு. இது மட்டும் தான் திறந்துருக்கும். இது வழியாக நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த மீடியம் பெப்டோனி ஈஸ்ட்ன்றது ஒரு மீடியம், அதை வந்து அதான் சாப்பாடு. அது இது வழியாக ஊற்றிட்டு இப்போ ஹீட்ரு போட்டுக்கிறோம். நாங்கள் ஹீட்ரு இதை போட்டுக்கிறோம் பாருங்க. இங்கே வாங்க, இந்த ஹீட்டர் போட்டாச்சு. இப்போ 90 டிகிரி ஓடி இருக்குது. இப்போ 4 காயில் இது. இப்போ 4 காயில் சுத்தண்ணி கொதிக்குது. ஆமாம், இந்த பாருங்க, இதில் ஆவி வருது பாருங்க. சுத்தண்ணி ஆவி வருது பாருங்க. கை வச்சு பாருங்க, வருதா? 100 டிகிரி வந்த உடனே இதை க்ளோஸ் பண்ணிடணும். அதில் 100 டிகிரி வந்த உடனே இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ண உடனே இதில் ப்ரெஷர் ஏறும். இது ஏறின உடனே 20 வந்த உடனே இதை திறந்து விடணும். இதை திறந்த உடனே இந்த பைப் வழியாக அந்த ஆவி அதில் போய் அப்படியே இங்கே வாங்க, இந்த வருது பாருங்க, ஆவி இது உள்ள போகும். இதை திறந்து விட்டணும். இதை திறந்தோன்னா ஆவி இது வழியாக போய் இதை சுற்றி அப்படியே ஆவி வரும். அப்போ கொதிக்கும், உள்ள தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ போட்டது எப்படி பார்த்தாலும் 1 மணி 2 ஆயிரம் முடியுது. ஸோ ஒரு 50 யூனிட் ஓடும். கரண்ட்டில் 50 யூனிட் ஓடும் ஒரு தடவை போட்டால். இப்போ இது அப்படியே கொதிக்கும், நல்லா தெரியும். சுத்தண்ணி கொதிச்சு அது வழியாக ஆவி வரும். அந்த டிகிரி அதில் டெம்பரேச்சர் பார்க்கலாம். இதில் இப்போ இதில் வந்து 120 டிகிரி வரும் இதில். ஆமாம், அது இப்போ 90 இருக்குது இல்லை, அது 120 வரும். அது 120 வந்தோடனே இதை திறக்கணும். அப்போ திருப்பி 0க்கு வந்துடும். திருப்பி மூடிடணும். திருப்பி ஏறும். திருப்பி திறக்கணும். இதே மாதிரியே திறந்து 3 நின்று வச்சுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் ஏறினே இருக்கும். ஏறி அது ஒரு 120 டிகிரி வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தண்ணி நல்லா கொச்சிருமா, அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்ருவோம். இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே டெம்பரேச்சர் விட்ருவோம். பொறுமையாக குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நைட்டு ஃபுல்லாக குறைஞ்சிரும். நாளைக்கு காலையில் வந்து பார்ப்போம், சூடாக தான் இருக்கும் கொஞ்சம். அப்போ என்ன பண்ணணும், தண்ணி இதான் பச்சை தண்ணி. இது இந்த பச்சை கலர் பைப்பில் இருக்குது பச்சை தண்ணி. இந்த பச்சை தண்ணி என்ன பண்ணுவோம், கீழே வந்து திறந்து இதில் விடுவோம். அப்போ வெறும் காற்று தானே இருக்குது, காற்று இல்லாமல் சும்மா இருக்குது. இந்த பச்சை தண்ணி போய் அப்படியே மேல் வழியாக இப்படி வரும். இது வழியாக வெளில வரும் பச்சை தண்ணி. அப்போ சூடாகிற தண்ணி வந்து சூடாகிற ஆவி வந்து தண்ணி ஆகி சுடு தண்ணி வந்துனே இருக்கும். பச்சை தண்ணி போகும், சுடு தண்ணி வந்துனே இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் கொஞ்சமாக குறைஞ்சினே வரும். 35 டிகிரி வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டு இதில் ஒரு 12 லிட்டர் மருந்து அங்கே ஓடி இருக்குது பெரிய பெரிய பாட்டிலில். அதை எடுத்து இதில் ஊற்றி இந்த மிஷினை போட்டு விட்ருவோம். இது கண்டினியூஸாக ஓட ஆரம்பிச்சிடும், சுத்த ஆரம்பிச்சிடும். சுத்த தானே வளரும். இப்போ வந்து 7 நிமிஷத்தில் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் மேனுவல் போடுறேன். மேனுவல் போட்டால் ஓடினே இருக்கும். அது கேப் இல்லாமல் ஓடும். ஆட்டோமேட்டிக்கில் போட்டோன்னு வச்சுங்களேன், இப்போ 7 நிமிஷம் முடிஞ்சு 0 வந்தோடனே ஆஃப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு 10 நிமிஷம் ஓடும். 10 நிமிஷம் ஆஃப்ல இருக்கும் மோட்ரு. 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி 30 நிமிஷம் ஓடும். அது அப்படியே போட்டு விட்டா போதும், ஆட்டோமேட்டிக் தான். இது 3 ஃபேஸில் மட்டும்தான் ஓடுது. இங்கே தமிழ்நாடுன்றதுனால 3 ஃபேஸ் 2 ஃபேஸ் மாதிரி வரும். இன்னைக்கு 3 ஃபேஸ் இருக்கிறதுனால இந்த மிஷின் நாங்கள் போட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக போட்டு விட்டோம். இந்த மோட்டர் சூடு ஆகிறதுக்காக 10 நிமிஷம் கேப். மேலே ஒரு மோட்டர் இருக்குது பாருங்க, அந்த ராடு அப்படியே உள்ள இது வரைக்கும் இருக்குது ராடு. அந்த ராடில் வந்து இப்படி பிளேட் இருக்கும். அப்போ தண்ணியை சுத்த வைக்கும். தண்ணி அப்படி சுத்த வச்சுனே இருக்கும். அப்போ பாக்டீரியா உள்ள ஊற்றின பாக்டீரியா வந்து அப்படியே டபுளிங் ஆகினே இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லாக ஓடும். இப்போ இன்னைக்கு ஓடாது. இன்னைக்கு நம்ம சுத்தண்ணி கொதிக்க வச்சிட்டோமா, கொதிக்க வச்சுட்டு இன்னைக்கு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம்.
நாளைக்கு காலைல வந்து அந்த சுத்தண்ணி பச்சை தண்ணி ஆக்கி சூடெல்லாம் குறைச்சி நாளைக்கு காலைல மருந்து ஊற்றி விட்டு நாளைக்கு ஃபுல்லாக ஓட விட்டுரும். நாளைக்கு ஃபுல்லாக ஓடும். ஓடி நாலனைக்கு தான் மருந்து கிடைக்கும். நாலனைக்கு கேன் எடுத்து வந்து இதை அப்படியே பிடிச்சி கரூருக்கு அமுச்சு விட்ருவோம். 3 லிட்டர் ஆட்டு கரூருக்கு அமுச்சு விட்ருவோம். புதன்கிழமை அன்னைக்கு. ஆமாம். இப்போ பவுடர் வேறன்னு வச்சுங்க. இந்த ஒரு இது பாருங்க, பைப்பு கீழே ஒரு பைப்பு இருக்குது பாருங்க. அந்த பைப் திறந்தானே இருக்குது, அது வழியாக மருந்து வரும். இங்கே பாருங்க, இங்கே வாங்க, இதோ இங்கே வரும் மருந்து. இப்போ இதை திறந்து இதில் ஊற்றுவாங்க எடுத்து. செல்வி இதை போடு, இந்த மூடியை போடு, சும்மா போடு மூடிய. இந்த பவுடர் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணாங்க. இப்போ இதில் பவுடர் கொட்டிட்டு இந்த மருந்து திறந்தா இதில் மருந்து வரும். அந்த அந்த லிக்விட் வருது இல்லை, அந்த லிக்விட் வந்து 6 லிட்டர் ஊற்றுவாங்க. 6 லிட்டர் ஊற்றுவாங்க. பவுடர் வந்து 30 கிலோ பவுடரு. அதுக்கு என்னவோ கான்சன்ட்ரேஷன் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு எவ்வளோ ஒரு கிலோக்கு எவ்வளோ மருந்து ஊற்றணும்னு எங்களுக்கு தெரியும். இப்போ 30 கிலோ போட்டுட்டு அதில் ஒரு 6 லிட்டர் ஊற்றுவோம். ஊற்றி அது போடு செல்வி. அந்த சுவிட்ச் போட்டோன்னா உள்ளே வந்து ராடு இருக்குது இல்லை, சுத்தம் அப்படியே உள்ள. அப்போ ஈவனாக மிக்ஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பாருங்க, இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துங்க. இந்த உள்ள இருக்குது பாருங்க, உள்ள அந்த ராடு இருக்குது பாருங்க, அது சுத்தம் அப்படியே உள்ள. அப்போ மருந்து வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். நம்ம கையெல்லாம் படக்கூடாது. ஸோ அதை பேக்கிங் பண்ணுறது மட்டும் தான் நம்ம ஆள், இது எல்லாம் மிஷின் தான். ஸோ அந்த மருந்து இது வழியாக வரும். பவுடர் இது வந்து இதுதான் டால்கம் பவுட்ரு. இதை எடுத்து 30 கிலோ கொட்டிட்டு இந்த ஒரு 6 லிட்டர் ஊற்றி இந்த மூடி போட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம் தான், 2-3 நிமிஷம் தான் ஓடும். எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க பாருங்க. இதை எடுத்து இப்போ சலிக்கணும். சலிச்சு பேக் பண்ணணும். ட்ரைகோடர்மா எல்லாமே வந்து பவுடர் மிக்ஸ் பண்ணுவோம். அசோஸ்பைரிலம் பாஸ்பேட்லாம் வந்து கறியில் மிக்ஸ் பண்ணுவோம். அது நிலக்கரியில். ஏன் நிலக்கரினா அதெல்லாம் நாங்கள் ஸ்ப்ரே பண்ண மாட்டோம். அசோஸ்பைரிலம் பாஸ்பேட் எல்லாமே நிலத்துல போகிறது, அதை ஸ்ப்ரே பண்ண முடியாது. அது வந்து 100 மெஷ் மைக்ரான், இது வந்து 300 மெஷ் மைக்ரான். இந்த 300 மெஷ் மைக்ரான் வந்து ஸ்ப்ரேயில் அடைக்காது. ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணுறோம். டால்கம் பவுடரில் நிலத்துல போகிறது எல்லாமே கறியில் மிக்ஸ் பண்ணுவோம். அந்த வேம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனி, அது வந்து வெர்மிகுலேட்டில் மிக்ஸ் பண்ணுவோம். செல்வி வெர்மிகுலேட் கொஞ்சம் எடு. வெர்மிகுலேட்னு ஒரு மண், அதுவும் மண்ணு தான், நிலக்கரி மாதிரி. அது ஒரு மண் தர்மபுரியில் மட்டும் தான் கிடைக்குது. நம்ம பிரேக் ஷூ பார்த்துருக்குமா, பிரேக் ஷூல 1 மினுக்குமே, அதான் வெர்மிகுலேட். அதுல கோல்டு பாலிஷ் பண்ணுவாங்க, பிரேக் ஷூ போடுவாங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து கிரேட் 4th கிரேட் வருது, நிலத்துக்கு போடுவாங்க. அது நிலத்துல போட்டா வேர் வேகமா வளரும். எடுத்து பாருங்க, இதான் வேம். அப்படியே நைஸா இருக்கும். இது வந்து 4th கிரேடு. ஃபர்ஸ்ட் கிரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிளேக் மாதிரி இருக்கும், அப்படியே பட்டப்படியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிரேட்லாம் அதை வச்சு தான் வந்து பிரேக் ஷூலாம் போட்டு தயார் பண்ணுவாங்க, கோல்டுலாம் பாலிஷ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம நிலத்துக்கு போட்டோம்னா அவ்வளோ சூப்பரா வேர் வளரும். இது கூட ஒரு ஃபங்கஸை கலப்பினாங்க, அதான் வேம். வெர்மிகுலேட்டு, ஃபங்கஸு, அப்புறம் வந்து சோளம் செடி. அந்த சோளம் செடியில் தான் அதை வளர்க்கணும். அதான் வேம் மட்டும் தனி. உற்பத்தி பண்றீங்க? பண்ணுறோம். நம்மகிட்ட சொன்னோம், நம்ம இதில் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்கேன். நான் பற்றி சொல்லியிருக்கேன். வேறு வளர்ச்சி வளரும், துத்தநாக சத்து, மணி சத்து வந்து மண்ணிலேருந்து கரைச்சி கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். கிடைக்கிறது நிறைய விஷயங்களை பகுதிங்க. எப்படி வந்து நம்ம மண்ணுக்கு தேவையான இயற்கை உரங்களை வந்து பூஞ்சானங்களை அழிக்கிறதுக்கும் சரி, நோய்களை அழிக்கிறதுக்கும் சரி, பூச்சிகளுக்கு உரங்களை வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபார்முலா காட்டியிருக்கீங்க. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.